2/10/2025 இன்றைய வியாழக்கிழமை நிகழ்வுகள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த வரவேற்புரையை திரு முத்து சில்பன், ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி, பல தளங்களில் மாலை நேர வணக்கத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறையின் சார்பிலும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த அரங்கத்திலே இருக்கின்ற அனைத்து கலை இலக்கிய ரசிகர்களையும் வாசக பெருமக்களையும் வேலூர் மாநகரத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள், எதிரிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இன்றைக்கு உலகத்தில் விக்கிபீடியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த விக்கிபீடியா நிறுவனத்தில் தமிழில் அறிவியல் கட்டுரைகளை எழுத வேண்டும், சமூக சிந்தனை கட்டுரைகளை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் பல லட்சக்கணக்கான கட்டுரைகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் வழியில் தமிழையும் ஆவணப்படுத்த வேண்டும், எழுத வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசும் அதற்கான முயற்சிகளை எல்லா உதவிகளையும் செய்து வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நான் பணியாற்றிய கருவூல கணிப்பு துறையிலே உதவி கூடுதல் கருவூல அலுவலராக இப்ப பணி ஓய்வு பெற்றார் திரு மூர்த்தி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். எழுத்தாளர் மூர்த்தி அவர்கள் என்ன சொன்னா, அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, 10,000க்கு மேற்பட்ட அறிவியல் கட்டுரைகளை தமிழில் எழுதிய முதல் இந்தியர் அவர் தான் உலகத்திலேயே. அரசு துறையிலே பணிபுரிந்து கொண்டு இன்றைக்கு அறிவியல் கட்டுரைகளை எழுதுவது என்பது சாதாரண கட்டுரைகள்லாம் எழுதலாம். இப்ப நம்முடைய பேராசிரியர் அவர்கள் 100க்கு மேற்பட்ட கதைகளையும் கட்டுரைகளையும் மொழிபெயர்ப்புகளையும் வகுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கின்ற ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் நமக்கு தெரியும். அதே அந்த நேரத்தில் இதே போன்ற ஒரு முயற்சி நம்முடைய மாவட்டத்தில் பல படைப்பாளிகள் இருக்கின்றார்கள். நம்முடைய எழுத்தாளர் அழகிய பெரியவர் முதற்கொண்டு பல படைப்பாளிகள் நம்முடைய மாவட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்பது முதல்வன். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக இன்றைக்கு நம்முடைய உதவி இயக்குனர், என்னுடைய அருமை நண்பர், அறிவொளி இயக்க தொண்டர், அறிவியல் இயக்க தொண்டர், குடும்பமே அறிவொளியிலே இணைந்து பணியாற்றிய ஒரு குடும்பம், நண்பர் திருமால் அவர்கள், உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்கள் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திருக்கிறார். அவர்கள் வருக வருக என்று உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரகராட்சி முகம் வரவில்லை. அதனால நான் இந்த வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு எனக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். நிறைவாக நன்றி உரையாற்றுவதற்காக திருமதி அமுதவள்ளி பிடிஓ அவர்கள், தலைமை அலுவலர், ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியாளர் பணிபுரிந்த அவர்கள் நன்றி உரையாற்ற வருகின்றார்கள். அவரை இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றேன். இன்றைக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே இந்த வேலூர் புத்தக திருவிழாவுடைய கலை இலக்கிய சிந்தனை அரங்கிலே சிறப்புரையாற்றுவதற்காக மனம் வெளுக்க ஒரு மந்திரம் என்ற தலைப்பிலே ஐயா நகைச்சுவை நாவலர், பேராசிரியர், புலவர் திருமிகு மா ராமலிங்கம் அவர்கள் மனம் விளக்க ஒரு மந்திரம் என்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் சிறந்த ஒரு உரையை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். நகைச்சுவையா இலக்கிய உரை எல்லாம் நீங்க கலந்த உரை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் வீட்டில் தொலைக்காட்சி வச்சாலும் வீடே ஆகிறோம். அவருக்கு பேரே வந்து அரங்கத்தை சிறைக்க வைத்த புலவர், பேச்சாளர் அப்படிங்கிறது தான் பேரு. என்ன சிறப்புன்னு சொன்னா, நான் அவருக்கு மாறானா போல, நான் போய் கல்லூரியில் சேர்த்து முன்னாடி அந்த கல்லூரி விட்டு ஐயா போயிட்டார் வேற கல்லூரி. மாநில கல்லூரியிலே 1964 முதல் 74 வரை 10 ஆண்டு காலம் துணை பேராசிரியர் பணிபுரிந்திருக்கிறார். அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய பல சிற்றூரில் இருக்கின்ற கல்லூரி முதற்கொண்டு பேராசிரியராக இருந்து துறை தலைவராக இருக்கின்றார். நிறைவாக கடைசி 10 ஆண்டு காலம் நம்முடைய திருச்சிராப்பள்ளியினுடைய பாரதிதாசனார் பல்கலைக்கழகத்தில் துணைத் தலைவராக இருந்து பணி ஓய்வு பெற்று அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அவர் பணியை தொடங்கியிருப்பார் பாருங்க. 2000 பணி ஓய்வு பெற்று இப்ப 25வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 25 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக முழு நேர பணியாக கலை இலக்கிய பணியை இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது ஊடகத்துறையின் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றோம். இரண்டாவதாக உள்ளூர் பேச்சாளர்கள் அப்படின்னு அவர் உலகம் அறிந்து
இருந்தாலும் நாம சுருக்கமா நாவடக்கமா வந்து உள்ளூர் பேச்சாளர் சொல்லிக்கிறோம். அன்பு தம்பி பாத்தீங்கன்னா அன்பு எல்லா அமைப்புகளிலும் ஒரு 1000க்கு மேற்பட்ட பட்டிமன்றங்களிலும் தனி உரைகளிலும் மொழிபெயர்ப்புகளும் இன்னைக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்ற பேராசிரியர் அன்பு அவர்கள் இன்றைக்கு மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது இந்த தலைப்புக்கெல்லாம் நாங்க மாவட்ட நிர்வாகமும் பொது நுழைவுத்துறையே தரலைங்க. எல்லாம் வருகை தருகின்ற சிறப்பு விருந்தினர்கள் அவர்களாகவே கொடுத்த தலைப்பு. நான் கேட்ட பேராசிரியர் அன்பு அவர்களை, இது என்னங்க மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது? ஆனா நான் ரகசியம்லாம் சொல்ல மாட்டேன், அங்க பேசுற போதுதான் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நாம விட்டுட்டோம். அந்த அளவிலே இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் அன்பு அவர்களை கரைவுரை எழுப்பி நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறையின் சார்பிலும் வருகை என வரவேற்று இந்த நிகழ்வு சரியாக 8:30 மணிக்குள் முடிஞ்சிடும். நாங்க லேட்டா ஆரம்பிச்சாலும், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க இருக்க வைக்க போவதுன்னு சொல்லி நம்ம புலவர் அவருக்கு ஒரு சவால் இருக்கு. எவ்வளவு நேரம் பேசினாலும் இருப்பாங்க ஐயா, நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயா. ஏன்னா அந்த அடிப்படையில் நம்முடைய சுவைக்கின்ற விதத்தையும் நம்முடைய உற்சாகத்தையும் பார்த்து முகத்தை பார்த்த உடனே தெரியும் பேச்சு முடிக்கலாமா தொடரலாமான்னு சொல்லிட்டு. அந்த அளவிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த கலை இலக்கிய சிந்தனை அரங்கை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கரவணைப்போம். நீங்களாம் கஞ்சத்தனெல்லாம் பண்ண வேண்டாம் கை தட்டுறதுக்கு. ஐயோ 50 பேர் இருக்கோம் 100 பேர் தரோம், நம்ம கை தட்டினா கேட்குமா கேட்காதெல்லாம் பார்க்க வேண்டாம். வந்திருக்கிறவங்க 2 கையும் தட்டினாலே போதும், அரங்கு அதிரும். சரியா? தட்டலாமா கையே? கரவொலியோடு இந்த நிகழ்ச்சி தொடங்க நம்முடைய தலைமுறை ஆக்குவதற்காக நம்முடைய நண்பர் திருவால் உதவி இயக்குனர் அவர்களை